இந்த ஒரு மாவு இருந்தால் போதுங்க. இதில் வந்துட்டு நம்ம ஆப்பம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி பண்ணலாம். தட்டு இட்லி மாதிரி பண்ணலாம். இட்லி மீன்ஸ் ஒரிஜினல் இட்லி இல்லை. இது அதை விடவுமே சாஃப்டாக இருக்கும். ஒரு இட்லி மாதிரி எப்படி சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு 2½ கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடால 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா இது கூடால வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உளுந்தும் அரிசியும் ஒரு பாதி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் இது எல்லாமே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் காமிக்கிறேனோ எல்லாமே ஒரேடியாக சேர்த்தே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது இது கூடால ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கேன். சூடு நல்லா ஆறுனப்புறம் தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட முந்தின நாள் உள்ள சாப்பாடு மீதி ஆகிடுச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போனா இன்னுமே இந்த மாவு நல்லா புளிச்சு சூப்பராக ரெடியாகி வரும். செகண்ட் பேட்ச் மாவுமே அரைச்சி எடுத்துட்டேங்க. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும். இனிமேல் இது கூடால தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இந்த பேட்டர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மேலெல்லாம் நிறைய பபிள்ஸாக இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஆப்பம் பண்ணும்போது சூப்பராக வரும். அதனால் கிரைண்டரில் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துருங்க. இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுறலாம். அப்போ தான் மாவு வந்துட்டு ஆப்பம் ஊற்றுறதுக்கு சூப்பராக ரெடியாகி கிடைக்கும். மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்துருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம இட்லி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதை மாவு வந்து புளிச்ச அப்புறமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே மேலேருந்து எடுத்து அப்படியே இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லா சூடு ஆறினப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. இது இன்னுமே கொஞ்சம் சூடு ஆறணும், அதனால தான் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இட்லியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டு இட்லி பண்ணக்கூடிய தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஊற்றி எடுத்துக்கலாம். செம்மையாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டு இட்லி மாதிரி ஊற்றணுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுவுமே நல்ல நிறைய பபிள்ஸோட சாஃப்டாக வரும். ஆப்பம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது எல்லாத்துக்குமே தேங்காய் பால், சிக்கன் குழம்பு எல்லாமே செம்மையாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பத்தை மட்டும் விட்டுட்டு அந்த இட்லி மாதிரியோ இல்லைனா இந்த தட்டு இட்லி மாதிரியோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒருவேளை இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபி பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.